ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உண்ணும் போதும் உறங்கும் போதும் எண்ணும் போதும் எப்பொழுதும் உம்மையே மனதில் துதித்து மகிழும் எங்களை காத்தருளுங்கள் எங்கள் சாய்தேவா. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடையப் போகிறாய். யார் வெறுத்தார்களோ, யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை பற்றி நீ கவலைப்படாமல் இரு. அப்பா நான் இருக்கிறேன். அவர்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் தக்க பதிலடி கொடுப்பேன். நீ கவலைப்படாமல் இரு. உனக்கு கோபம் வேண்டாம். தினம் தினம் நீ வழிபடும் என்னையே திருடன், பைத்தியக்காரன், பிச்சைக்காரன் என்று சொல்கிறார்கள். அவர்களை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட போவதில்லை. அதை போல உன்னை யார் யார் உதாசீனப்படுத்தி பேசினார்களோ அவர்களை பற்றி நீ கண்டும் காணாமல் செவி கொடுக்காமல் இரு. நீ உன் வேலையை பார். மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ எதற்காகவும் எல்லளவு கூட நீ கலங்கக்கூடாது. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் உடனே பலிக்கும். எனக்கு சில நேரம் மட்டும் கொடு, கொஞ்ச நேரம். மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மன உறுதியுடனும் நம்பிக்கையோடும் நீ செயல்படு. உன்னுடைய லட்சியம் இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமைகளை செய். நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்பார். இந்த மன வலிமையோடு நீ செயல்படும் போது உன்னுடைய லட்சியத்தை நிச்சயம் ஒரு நாள் நீ அடைவாய். உலகமே இருள் சூழ்ந்தது போன்று உள்ளதா? இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற பல கேள்விகள் உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன். வலியின் ஆதங்கத்தையும் நான் உணர்கிறேன். கவலை கொள்ளாதே. இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நீ உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வாய். உன் வாழ்க்கையில் போராடி போராடி நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்து விட்டேன் என்று கூறாதே. உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா? இல்லையல்லவா? உயிர் வாழ மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையும் பொறுமையும். இழந்து விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் பொக்கிஷம் அடங்கியுள்ளது. எல்லாவற்றையும் நீ அடைய வாழ்க்கையில் சில நேரம், சில நாட்கள் அல்லது சில வருடங்கள் கூட ஆகின்றது. அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நான் நடத்துவேன். என் பரிபூரண அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு உண்டு. நீ ஜெயமாக வாழ்வாய். நான் வருவேன் உனக்காக. கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் பல அற்புதங்களை காணப்போகிறாய். தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு. இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகிறாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் நீ உடனே தூக்கி எறிந்துவிடு. அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசு. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் நீ அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே. அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று நீ கருதாதே. தோற்பது முக்கியமில்லை. இறுதியில் யார் வெற்றி அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா. உனக்கு நான் துணை புரிகிறேன். என்னை உன் நினைவில் கொண்டு வந்தவுடன் மற்றவற்றை நான் பார்த்து கொள்வேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் காட்சி தருவேன். என் பரிபூரண அருளும் ஆசியும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. என்னுடைய முழு ஆசியையும் கொடுக்க நான் உனக்கு காட்சி தருவேன். ஆனால் எப்படி தருவேன் என்று யோசித்து பார்க்காதே. நீ கண்மூடி தூங்கும்போது உன் கனவில் வந்து நான் காட்சி தருவேன். வாழ்க்கையில் இதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படுகிறாய். உன் கனவில் தோன்றி உன் கவலைகளுக்கு பதில் கொடுக்க போகிறேன். உன் கனவில் வருவதற்கு முன் நீ இதை மட்டும் செய்துவிட்டு படு. என்னிடம் சொல்லிவிட்டு நிம்மதியாக என் உதியை எடுத்து உன் நெற்றியில் பூசிவிட்டு, சாயப்பா நீங்கள் என் கனவில் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு படு. உன் கனவில் வந்து உன் கவலைகளை போக்க நான் வழி சொல்கிறேன். என் பதிலை பெற நீ தயாராக இரு. சாய்ராம் என்று நீ எப்போது சொல்கிறாயோ அடுத்த நொடி உனக்கு முன் நான் வந்து நிற்பேன். என்னுடைய உதவி உனக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்த நிமிடமே கிடைக்கும். சாய்ராம் என்று சொல். உன் கவலைகளுக்கு நான் பதில் சொல்கிறேன்.